ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆற்று எறா குழம்பு வைக்கலாம். கதம்ப காயெல்லாம் போட்டு வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பூசணிக்காய், சேப்பக்கிழங்கு, பிடிக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய். ஆற்று எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கம்மா, எண்ணெய் விட்டுக்கலாம். எறா குழம்பு வைக்க வாங்கம்மா, வடகம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சித்து வாங்கம்மா, வடம் புரிஞ்சித்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் மருந்து வச்சுக்கலாமா, ஒரு 100 கிராம்னு. வாங்கம்மா, ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இப்படி கொத்தமல்லி போட்டுக்கலாமா. கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுக்கிறேம்மா. இதுமாரி கொத்து கொத்தாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். நீட்டுக்காய் தான். ஒரு உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுக்கிறேம்மா. அவரைக்காய் அரிஞ்சு வச்சுக்கிறேம்மா. வாழைக்காய் போடுறோம்மா. ஒரு வாழைக்காய். ஒரு பத்து பூசணிக்காய் வச்சுக்கிறோம்மா. பூசணிக்காய் போட்டுக்கலாம். இது சேப்பக்கிழங்கு. இது புடி கருணக்கிழங்கு அரிஞ்சு வச்சுக்கிறோம்மா. இதெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் ஒரு வேக வச்சுருக்கோம். வேக வச்சு உரிச்சு வச்சுக்கிறோம் அரிஞ்சு. ஆனால் பூசணிக்காய் மாத்திரம் வேக வைக்கல, அதிலே வதங்கிடும். இது கருணக்கிழங்குமா, வேக வச்சு வச்சுக்கிறேன். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டோம்மா. ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வாங்கம்மா, ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது குழம்பு மிளகா பொடிமா, நாங்கள் வீட்டிலே அரைச்ச மிளகா பொடிமா. ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிறோம்மா. எறா போட்டுடலாமா. 1/2 கிலோம்மா. இது ஆற்று எறா, சின்னதாக இருக்கும். இந்த கதம்ப காயில் இதுமாரி ஆற்று எறா போட்டு குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குமா. இப்போ தண்ணி விட்டுக்கலாமா. நம்ம கதம்ப காயெல்லாம் போட்டு சாம்பார் தான் வைப்போம். இப்போ இதில் எறா போட்டு குழம்பு வைக்கலாம் பாருங்க. காயெல்லாம் போட்டு வச்சோம்னா இந்த பொங்கலுக்கு வாங்கின காய்மா எல்லாம் போட்டு இந்த எறா குழம்புல வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான உப்பு போட்டுடலாமா. கொஞ்ச நேரம் காய் வேகட்டுமா, அப்புறம் புளி விடலாம். மூடி வச்சுட்டோமா. வாங்கம்மா, காயில் வெந்துட்டான்னு பார்க்கலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சுமா. இப்போ புளி தண்ணி விட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுக்கிறோமா.
விட்டுக்கலாம். இந்த மாதிரி எறா போட்டு இந்த காயில் எல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குமா. இது களிக்கு, பொங்க சோத்துக்கு, பச்சரிசி பொங்கிட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு எல்லாம் நல்லா இருக்குமா. இது உப்புலாம் தான் பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கொதி காய் வாட்டுமா. வாங்கம்மா. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள், எண்ணெய்லாம் லைட்டாக அப்படியே பிரிஞ்சு வந்துடுது. நல்லா வெந்துக்குதும்மா. வாசனையாக அது எறா குழம்பு. இது கதம்பம் எறா குழம்பு. இது களிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாம் சாப்பிட்றதுமா. இது நாங்கள் இன்றைக்கி களி தாம்மா சாப்பிட போகிறோம். நல்லா வெந்துருச்சுமா காயெல்லாம். நல்லா வாழைக்காய் தொண்டை போட்டு நல்லா வெந்துருச்சு. கருணக்கிழங்கு நல்லா திக்காக வந்துச்சு பாருங்கம்மா. குழம்பு கரண்டையிலே தெரிஞ்சு பாருங்க, நல்லா கலராது நல்லா திக்காயிடுச்சு. எறா நல்லா குட்டி குட்டியாக இருக்குது. நல்லா அழகாக இருக்குது எறா பார்க்கும். எப்பவும் பெரிய எறாவே சாப்பிட்றோம். இந்த குட்டி எறா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இனிப்பாக நல்லா இருக்குமா. குழம்பே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அது டேஸ்ட் பண்ணி பார்த்தா. அவ்வளோதான், மூடி இல்லாமல் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுடலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் களியும் கதம்பக்காய் எறா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கம்மா, இது நல்லா இருக்குமா. இந்த களிக்கு இந்த களியில் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசையிலோட தொட்டு சாப்பிட்லாமா. இந்த காய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கதம்பக்காய் இந்தமாதிரி தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குது. சூப்பர். நீங்களும் இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.